கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம் 16வது வசனம். ரோமர் 16:16. ரோமன் 16:16. ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள், கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். அதாவது எப்படி ஒரு கிறிஸ்தவனுடைய ஐக்கியம், அதனுடைய பரிசுத்தம் எப்படி ஒரு கிறிஸ்தவ ஐக்கியம் இருக்கணுங்கிற காட்டக்கூடியதாக. இப்ப பவுல் என்ன சொல்றாரு, ஒருவரை ஒருவர் நீங்கள் வாழ்த்துங்கள். இது என்னன்னா, நம்ம ஐக்கியத்தோட இருப்பதுங்கிறது ஒரு ஆலோசனை இல்ல, மாறாக இது தேவன்கிட்ட இருந்து வரக்கூடிய கட்டளை. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு எப்ப வசதியா இருக்கோ அப்பெல்லாம் நீங்க சேர்ந்துருங்க. இல்ல நீங்க எல்லாரையும் ஒருத்தரோட ஒருத்தர் நீங்க வாழ்த்துறது உங்களுக்கு வாழ்த்தணும் போல இருந்தா, நீங்க ஒண்ணு சேரணும் போல இருந்தா இருங்க அப்படின்னு சொல்லல. அப்போ ஒரு கிறிஸ்தவ உறவு என்பது நாம் தெரிந்தெடுத்து செய்ய வேண்டியது, நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டியது, அது ஒருவருக்கு ஒருவர் செய்ய வேண்டிய காரியம். ஏன்னா எபிரேயர் 10வது அதிகாரம் 24, 25வது வசனத்துல சொல்லும் போது நமக்கு ரொம்ப தெளிவா ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு, எப்படி நம்ம அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஒருவரை ஒருவர் நம்ம ஏவுவதற்கு நம்ம என்ன சபை கூடி வருதலை விடுவது போல நம்ம விட்டுவிடக் கூடாது அப்படிங்கிற காரியத்தை ரொம்ப அழகா சொல்லிட்டு இங்க என்ன சொல்றாரு, நீங்க ஒருவரை ஒருவர் எப்படி நீங்க வாழ்த்தணும், பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்த வேண்டும். அதாவது இது என்னன்னா, அவர் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, இது நீங்க சம்பிரதாயம், ஒரு சடங்காச்சாரம் இல்ல கலாச்சாரம் இல்லாம இது ஒரு பரிசுத்தமாய் ஒரு சுத்தமானதா இருக்க வேண்டும். ஏன்னா அந்த நாட்கள்ல ஒரு ஒருத்தர் மேல ஒரு அடையாளமா, அதாவது ஒரு நட்புல இருக்கிறோம், இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம உண்மை உள்ளவங்களா இருக்கிறோம், இல்ல மரியாதையோட இருக்கிறோம், இல்ல ஒரு குடும்பத்துல இருக்கிறோம்னா என்ன முத்தத்தின் மூலமாய் அடையாளம் காட்டுவாங்க. அப்ப இங்க அப்போஸ்தலனாகிய பவுல், நீங்க ஒருத்தர் வீட்டை விட்டு போகும்போது ஒரு முத்தம் கொடுத்துட்டு போறது, இல்ல நீங்க ஒரு நண்பர்கள் புரிஞ்சு போகும்போது, இல்ல நீங்க ஒரு ராயல்ட்டியை பார்க்கும்போது, ஆனா இங்க அவர் என்ன சேர்த்து சொல்றாரு, பரிசுத்த முத்தம். அப்ப கிறிஸ்தவங்கிறது என்னவா இருக்குன்னா, ஒரு சுத்தத்தை காட்டக்கூடியதாக, அது மாத்திரமில்ல இது என்ன ஒரு ஐக்கியத்தை காட்டக்கூடியதாக, அது மாத்திரமில்ல இது என்ன நம்ம எல்லோரும் சமம் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப அன்பு என்பது உள்ளான எந்த ஒரு நோக்கம் இல்லாததாக. ஏன்னா பேதுரு எழுதும்போது 1 பேதுரு 5வது அதிகாரம் 14வது வசனத்தை சொல்லும் என்ன சொல்றாரு, நீங்கள் ஒருவரை ஒரு பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் என்று சொல்லக்கூடியதாக. அடுத்து இவங்க சொல்லக்கூடிய காரியம் தான் என்னன்னா, கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். எல்லா சபையும், அதாவது ரோமாபுரி சபைக்கு அவர் எழுதும் போது என்ன சொல்றாருன்னா, மொத்த கிறிஸ்தவ உலகத்தில் உள்ள சபையெல்லாம். அப்ப என்னன்னா, ஒரே சுவிசேஷம், ஒரே தேவன், ஒரே மிஷன், ஒரே குடும்பம், அதனால இது எல்லாம் சேர்ந்து என்ன ஒரே தேவனுக்காக இருக்கிறது, அவங்க எல்லாரும் உங்களை கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை ரொம்ப அழகாக நேர்த்தியாக சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஏன்னா ரோமர் 16வது அதிகாரம் 16வது வசனம் நமக்கு என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய திருச்சபை பூமியில எப்படி வரையறுக்கப்பட வேண்டும், அது நீங்க நடத்துற புரோகிராம், இல்ல நீங்க வச்சிருக்கக்கூடிய கட்டமைப்பு, இல்ல நீங்க வைத்திருக்க தலைப்பு, இல்ல நீங்க வச்சிருக்கிற பதவி, இல்ல நீங்க நடத்தக்கூடிய காரியங்கிறதுனால இல்ல, இது பரிசுத்தமான ஒரு அன்பு. அது மாத்திரமல்ல, மொத்த லோகத்திலும் உள்ள ஒரு ஐக்கியம் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ ஒரு சபை, ஒரு இப்படிப்பட்ட ஒரு அன்பு இல்லாத ஒரு சபை என்ன, ஜீவன் இல்லாத சபை. ஒரு ஐக்கியம் இல்லாத சபை என்ன, ஒரு வல்லமை இல்லாத சபை. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 13வது அதிகாரம் 35வது வசனம் சொல்லும் போது, நீங்க ஒருவர் மேல் ஒருவர் அன்பு செலுத்துவதை வைத்துதான் இந்த உலகம் நீங்க என்னுடைய சீஷர்கள் என்று அறியும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்ப எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள்ல நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு பரிசுத்தமா, ஒரு ஆரோக்கியமான, ஒரு நல்ல ஒரு உறவு நம்ம என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ளக்கூடிய மக்களா இருக்கணும். ஏன்னா அங்க அவர் என்ன சொல்றாரு, ஒருத்தர் நீங்க பரிசுத்த முத்தம் கொடுக்கக்கூடியவங்களா. அப்போ உங்களுடைய இருதயம் என்னவா இருக்குன்னா, தேவனுடைய பிரசன்னம் உள்ளதா இருந்ததுன்னா அது என்ன பண்ணும், ஒருவரை ஒருவர் அப்படி சமாதானமாய் அவர்களை ஒரு
ஒரு சுத்தமான இருதயத்தோடு நாம் நேசிக்கக்கூடிய மக்களாய், அன்பு செலுத்தக்கூடிய மக்களாய், அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய மக்களாய் நம்மளால வாழ முடியும். அப்ப என்ன உங்களுடைய ஊழிய சொன்னது, உடனே நீங்க அண்ணே நான் சர்ச்சில் இல்ல, நீங்களும் ஒரு அங்கம்தான். அப்ப என்ன, இந்த அங்கமாய் இருக்கிற நம்ம எல்லாருமே எப்படி இருக்கணும், நம்ம எல்லாம் ஒரே சபையின் கீழே இருக்கிறோம். அதனால நம்ம ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாக அன்போடு சுத்தத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. அப்ப நம்ம எல்லாரும் ஒரு பரிசுத்தமா ஒரு ஆரோக்கியமான கிறிஸ்துவை மையமாக கொண்ட உறவை வளர்ப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல மாலை வேலைக்காய் நன்றி. இதோ அந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, இது நாங்கள் எல்லோரும் ஒரே சபையினுடைய அங்கமாய் இருக்கிறோம். அதனால் நாங்கள் பரிசுத்தமாய் ஆரோக்கியமாய் கிறிஸ்துவை மையப்படுத்தி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்துல சந்திப்போம். குட் நைட்.